ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி நான் ரெடி ஆயி வெளியில போயி, நான் எங்க போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் ஆடிஷன் கிடையாது. ஆக்சுவலா டெஸ்ட் ஷூட்டுக்காக வந்து போயிருந்தேன். ஒரு 6 மந்த் ஆச்சு. ஷூட் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல தான் வந்து இருந்தேன். எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். பசங்கலாம் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்ற யோசனையில தான் வந்து இருந்தேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சீரியல் ப்ராஜெக்ட். இப்ப தான் புதுசா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மேடம் உங்கள ஃபோட்டோஸ் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் ஷூட் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப யோசனைக்கு அப்புறம் போலாமா? வேண்டாமா? அப்படின்னு யோசிச்சு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நேத்து டெஸ்ட் ஷூட் வந்து அட்டெண்ட் வந்து பண்ணியிருந்தேன். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஷூட்ல டயலாக்ஸ்லாம் குடுத்து, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி டெஸ்ட் ஷூட் எல்லாம் வந்து போயி, ஆடிஷன்லாம் போயி, செலக்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. ஆனா நேத்து போயிருந்தது ஏதோ புதுசா போன மாரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. நேத்து நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஷூட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இது நல்லதா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நானும் நம்புறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க.